Saubhagya Home and Kitchen Appliances. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். மே 2025 பார்த்தீங்க அப்படின்னா குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி ரெண்டுமே ஒரே மாதத்தில் வர இருக்குதுங்க. ஸோ இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, இதனால் ஏதாவது பிரச்சனைகள் வருமா, யாரெல்லாம் கவனமாக இருக்கணும், யாருக்கெல்லாம் அமோகமாக இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம கூட ஷேர் பண்ணுறதுக்காக இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஜோதிடர் மகேஷ் ஐயர் அவங்க தான். வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம்மா. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. அடுத்ததாக இருக்கக்கூடிய ராசினியர்கள் விருச்சிக ராசினியர்கள். இவங்களுக்கு இந்த குரு பகவானும் ராகு கேது பகவானும் ஒரே மாதத்தில் வர்றதுனால என்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும் சார்? விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம் இவங்களுக்கு எப்பவுமே, இப்போ நான் அவங்களை ஒன்று சொல்லிட்டேன், திட்டேன், உங்களால் பொறுக்க முடியாது, படப்படன்னு எடுத்து பேசிடுவீங்க. விருச்சிக ராசி அப்படி இல்லை, பொறுத்து வச்சு கரெக்டாக ஒன்றா வச்சு செய்வாங்க. அது அவங்கக்கிட்ட ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துட்டு இந்த காலகட்டத்தில் எல்லாரும் அவமானப்படுத்தின மாதிரியே ஒரு தோணல் இருக்கும் அவங்களுக்கு. என்னை இவங்க அவமானப்படுத்திட்டாங்க, என்னை இவங்க இது பண்ணிட்டாங்க, என்னை இப்படி பேசிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தோணல் இருக்கும். யாராவது அட்வைஸ் பண்ணால் கூட எனக்கே சொல்கிறாங்க பாரு அப்படின்னு மனசில் நினச்சிப்பாங்க. விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா சதை வளர்ச்சி, இந்த கால்சியம் குறைபாடு இல்லை கால்சியம் எக்ஸஸாக இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பார்த்துட்டிங்கன்னா இவங்களுக்கு விருச்சிகராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிகராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா தொழிலில் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆவாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக லீட் பண்ணணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. சரி, கடைசியில் பணம் வருமா வராது சார், பணம்லாம் வந்துடும். ஆனால் தேவையில்லாத சப்ஜெக்டில் போய் யோசனை பண்ணிவிட்டு அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆவாங்க. இப்போ சனி பகவான் அவங்ககிட்ட இருந்து போயிடுத்தானா ராகு அந்த இடத்துல உட்காந்துட்டாரு. அப்போ அம்மாக்கிட்டேயே கோபமாக பேசுவாங்க, பெத்த தாய்கிட்டேயே கோபமாக பேசுவாங்க, மாமனார் மாமியார் இருந்தாலும் கோபமாக பேசுவாங்க. அப்போ அந்த மாதிரி டென்ஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இருந்துட்டு இருக்க பார்க்க முடியும். அதுமாதிரி மாமனார் மாமியாருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சுன்னா அது ஒரு பெரிய அவங்களுக்கு அது கொஞ்சம் சீரியஸாகவும் கொஞ்சம் பாதிப்புகளும் ஏற்படுத்தக்கூடிய காலமாக இந்த காலங்கள் இருக்கும். அதே மாதிரி இவங்க ஏதாவது பாலிடிக்ஸில் இருந்துட்டு இருந்தாங்கன்னா டிசிஷன் மேக்கிங்கில் ரொம்ப கடினமாக இருந்துட்டு இருக்கும். ஒரு கம்பெனியில் சிஓ மேனேஜராக இருந்துட்டு இருந்தாங்கன்னா டிசிஷன் மேக்கிங் ரொம்ப கடினமாக இருக்கும், ஸ்ட்ரகிள் வரும். இவங்களால ஒரு டிசிஷனே பண்ண முடியாது. அது ஃபேமிலியாக இருந்தால் கூட சரி, இவங்களோட இஷ்டத்துக்கு நடக்கலை, ஏன் இஷ்டத்துக்கு நடக்கலை, இதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு இவங்க பேசுவாங்க. ஸோ விருச்சிக ராசி என்னுடைய பலன்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 60% வீக்காக இருக்குது, 40% ஓகேவாக இருக்குது. இந்த 40% ஓகேவாக இருக்கிறத அக்செப்ட் பண்ணிட்டு இவங்க போனாங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ எதுக்கெல்லாம் பிரச்சனை வராதுன்னு சொல்லிடுறேன். பணத்துக்கு பிரச்சனை வராது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வெளிநாடு வெளியூர்லாம் போனோம்னா இவங்களுக்கு நடக்கும். இவங்களுக்கு என்னென்ன டிசிஷன் மேக்கிங், நான் நினைக்கிறது நடக்கலைங்கிறத ஒரு பெரிய வருத்தம் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாயார் அல்லது மாமனார் மாமியார் இருக்கிற வீடு இது சம்பந்தமான பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இவங்க வழிபடக்கூடிய தெய்வம் சார்? இவர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் மலை கோயில், முருகன் கோயில் வழிபாடு இவங்களுக்கு ஒரு பெரும் பலன்களை தரும். ஓகே, கோவப்படாமல் நிதானமாக இருந்தால் கொஞ்சம் சாதனை அடிக்கக்கூடிய ஒரு காலமாக. சூப்பர் சார், தேங்க்யூ சார். சரி, இப்போ மே மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி ரெண்டு பேருமே ஒரே மாதத்தில் சஞ்சரிக்க இருக்காங்க. ஸோ இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குது அப்படின்னு நம்ம நேயர்களுக்காக பொது பலன்கள் உங்ககிட்ட இருந்து. சூப்பர்மா. ராகு 20/5/2025 இந்த நாள் அன்னைக்கு பயிற்சி ஆகிறாரு. எதிலிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனத்திலிருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறார். அடுத்தது கேது பார்த்தீங்கன்னா அதே நாளில் ராகு கேது ஒரே மாதிரி தான் பயிற்சி ஆவாங்க. அதே நாளில் பார்த்துட்டிங்கன்னா கன்னியிலிருந்து சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அடுத்தது குரு பயிற்சி, அதுக்கு முன்னாடியே 6 நாளைக்கு முன்னாடி 14/5/2025 14/5/2025 குரு பயிற்சி ஆகிறாரு. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, என்னன்னு கேட்டிங்கன்னா குரு அதிச்சார பயிற்சி ஆவார்னு சொல்லுவாங்க. அதாவது குரு திருப்பி கடகத்துக்கு போயிட்டு திருப்பி வருவார். இந்த அக்டோபர் மாதம் திருப்பி கடகத்துக்கு போகிறாரு, போயிட்டு டிசம்பர் மாதம் பார்த்துட்டிங்கன்னா திருப்பி மிதுனத்துக்கு வந்துடுது. ஸோ இதுதான் இந்த குரு பயிற்சியிலையும் ராகு கேது பயிற்சியும் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இந்த ராகு கேது என்னென்ன விஷயத்தை கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ராகு அகோரகாரகர்னு சொல்லுவாங்க, கேது பார்த்துட்டிங்க அப்படின்னா ஞானகாரகர்னு சொல்லுவாங்க. ரெண்டு விஷயம் லைஃப்பில் ரொம்ப முக்கியமானது. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குழந்தை சொன்ன பேச்சை கேட்காது நிறைய பிரச்சனைகள் இருக்கும், பார்த்துருப்பீங்க. இந்த அகோர காரகர்னா என்னென்னா தன் நிலையிலிருந்து மாறுபட்ட நிலைகள் ராகுக்கு நிறையா வரும். ராகு தசையெல்லாம் நடக்கும்போது நிறையா பேர் நீங்கள் ப்ராக்டிக்கலாக பழகினீங்கன்னா புரியும். அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப கோபமாக இருப்பாங்க, ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க, தன்னுடைய கோபத்தில் மற்றவங்களை அடக்கணும்னு நினைப்பாங்க. அவங்ககிட்ட தப்பு இருந்தாலும் அந்த கோபத்தினால வெளிக்காமிச்சு அதை மற்றவங்களை காம் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி கமாண்டிங் ஜாஸ்தியாக இருக்கும். இவங்க வந்தாலே பயமாக இருக்கும் வீட்டில எல்லாம். ஐயோ வந்துட்டார், எதை பேச போகிறோம், டம்ளர்லாம் ஒழுங்காக எடுத்து வைப்பா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கமாண்டிங்காக இருப்பாங்க. இது ராகுவுடைய கேரக்டர். அதே மாதிரி கேது பார்த்தீங்கன்னா ஞானம்.
என்னங்க லைஃப் இது, இதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதாவது ஒரு விதமான விஷயத்துக்கு இது ரொம்ப நல்லது. சில ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் சாமி சாமி கோயில் கோயில்ன்ட்டே இருக்காங்க. இதெல்லாம் கேதுவுடைய தாக்கத்தில் இருக்கிறது தான். ஸோ ப்ளஸ் தான், நல்லது தான். அதுவே ஒரு கெட்டதாக கூட வீட்டில் சொல்லுவாங்க. சார் காலையில் போனோன்னா சாயந்தரம் தான் சார் கோயிலேருந்து வரா, எனக்கு பசி, சாப்பாடு கூட போட மாட்டேங்கிறா சார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. ஸோ இதெல்லாம் கேது தரக்கூடிய ஒரு விஷயம். அரசனும் ஆண்டியாக்கக்கூடிய தன்மையை கொடுப்பார் கேது. கேதுவுக்கு அப்படி ஒரு சப்ஜெக்ட் வந்து இருக்கு. அப்போது இது என்ன பண்ணும், ஒரு நாட்டுக்கு என்ன பண்ணும், ஒரு தனி மனிதனுக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த டாப்பிக்கில் பேச போகிறோம். ராகு வந்து கும்பத்தில் வர்றது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய கோயில் கோபுரங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. கோபுரம் சிதைவடையக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 1.5 வருஷம் இந்த செய்திகளை நம்ம பார்க்க போகிறோம். அதுமாதிரி மலைக்கோயில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சில இடங்களில் சில சின்ன விபத்துக்களை நம்ம வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், ஒரே இடத்துல கூட்டாக, இப்போ கூட ஏதோ இந்த பெரிய ஒரு மேலா நடக்கும் பொழுது நிறைய பேர் இறந்தது, இந்த மாதிரி ஒரே கூட்டாக இறந்த விஷயங்கள், அதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். சில நேரங்களில் இரும்பு சம்பந்தமான வியாபாரம் இருக்கிறவங்களுக்கு சில தடங்கல்கள், சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்கக்கூடிய நிலைகள் வரும். தீ விபத்து, அதே போன்று அரசர்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து இந்த ராகு கேது பயிற்சியில் இருக்கிறத நம்ம பொதுவான பலன்கள் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா, இங்கே குரு பயிற்சி வந்து இப்போ மிதுனத்துக்கு போகிறார். நீங்கள் இந்த யூடியூபராக இருந்துட்டுருக்கோம், இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருந்துகிட்ருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கற்றுட்ருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி லெக்சரர், ஹெச்ஓடி, கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் இருக்குது. இப்போ அவங்களுக்கெல்லாம் சம்பள உயர்வுகள் வரதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருந்துகிட்ருக்கும். ஸ்கூலில் வேலை பண்ணுறவங்களுக்கு சம்பள உயர்வுகள் ஜாஸ்தியாக இருந்துகிட்ருக்கும். டியூஷன் சென்டர்ஸ் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். காலேஜ் ஸ்கூலில் ஓடாமல் இந்த ஸ்கூல்லாம் திருப்பி ஓட ஆரம்பிக்கும். நிறைய ஆன்லைன் கோர்சஸ் எல்லாம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்திருக்கு. டெக்னாலஜிஸோடைய டெவலப்மெண்ட் வந்து வேறு விதமாக இருக்கும். வேறு ஏதாவது பிரச்சனைகள்னா நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் ஜாஸ்தியாகும், கண் சம்மந்தமான பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகக்கூடிய, ஒபிசிட்டி சம்மந்தமான ப்ராப்ளம், ஃபேட்டு, ஒபிசிட்டி சம்மந்தமான விஷயங்கள், யோகா சென்டர்ஸு, ஜிம்மு, இதனுடைய இது வந்து இன்னும் ஜாஸ்தியாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா கழுத்து சம்மந்தமான பிரச்சனை, கழுத்து இது சம்மந்தமான பிரச்சனை. முந்தியெல்லாம் இந்த நீர் கட்டி வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்க, கழுத்து வீங்கி நீர் கட்டி அந்த அம்மா போடுறதெல்லாம் சொல்லுவாங்களே, அதெல்லாம் இந்த ஒரு ஆண்டுக்குள்ளே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இதெல்லாம் பொதுவான பலன்களாக இந்த வருஷத்தில் நமக்கு இருக்குது. ஓகே சார், ஓகே. இப்போ இந்த குரு பேச்சு, ராகு கேது பேச்சு வருது இல்லையா, இப்போ நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இல்லையா, இது வந்து எந்த ராசிக்காரங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இவங்க 2 பேரும் ஒரே மாதத்தில் வர்றது அப்படின்னா? அதாவது பொதுவாக இந்த வாட்டி நல்லா இருக்கிறது, நம்ம குரு ராகு மட்டும் எடுத்துக்காமல் சனியும் சேர்ந்து, ஏன்னா சனி வந்து மார்ச் மாதம் பயிற்சி ஆகிருக்காரு. சனி, குரு, ராகு, கேது இதை வைத்து ஓரளவுக்கு பரவாயில்ல சார், இவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால் மிதுனத்துக்கு சூப்பராக இருக்குது. ஓகே, மிதுனத்துக்கு ரொம்பவுமே நல்லா இருக்குது. துளாராசிக்கு பரவாயில்லையா இருந்துருக்கும், துளாராசிக்கு பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்துகிட்ருக்கும். தனுஷுக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள்லாம் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஓகே ஓகே. இதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா எந்த ராசிக்காரங்க? ஃபஸ்ட்டு விஷயம் சிம்ம ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும். ஓகே, ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே அஷ்டம சனி ப்ளஸ் அவங்களோட ராசியிலேயே கேது வரார். அது ரொம்ப ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருந்துருக்கும். அடுத்தது தனுஷுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு 50% வீக்காக இருக்கிறது என்னென்னா அர்த்தாஷ்டம சனினால ஒரு 50% வீக்காக இருக்குது. பட் எனக்கு குரு பார்வையினால அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிடும். விருச்சிக ராசி கவனமாக இருக்கும், குரு 8ல் போய் மறையிறார். ஸோ விருச்சிக ராசி ஒரு முடிவு எடுக்கும்பொழுது, ஒரு டிசிஷன் மேக் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது விருச்சிக ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டியது. 7.5 சனினால் பயம் இருக்கிறவங்க மீனம், அடுத்து மேஷராசிக்காரங்க இருப்பாங்க. அது நம்ம ஏற்கனவே சனி பயிற்சியில் நம்ம பார்த்தோம். குரு இவங்களுக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டியாக நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ரொம்ப கேர் எடுத்துக்க வேண்டியது சிம்ம ராசி. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா விருச்சிக ராசி. ஓகே, இப்போ வந்து பொதுவான வளங்கள் நிறைய சொன்னீங்க இல்லையா, இதில் வந்து ஏதாவது பொதுவான வழிபாடு இல்லை வந்து இந்த கடவுளை வந்து கும்பிட்டாங்க அப்படின்னா ஏதாவது பிரச்சனை வரும்போது அவங்கள தற்காத்துக்கலாம் அப்படின்னா? ஃபஸ்ட்டு இந்த ராகு கேதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா துர்க்கை அம்பாள் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஓகே, துர்க்கையை பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப 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 முக்கியமானது. அதுவும் மலையில் இருக்கிறதோட வைஷ்ணவி தேவின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி துர்காம்பாளை பார்த்துக்க, மூகாம்பிகையை பிரார்த்தனை பண்ணுறது, அர்த்தநாதீஸ்வரர் வழிபாடு ரொம்பவுமே ரொம்ப நல்ல பவர்ஃபுல்லாக இருந்துருக்கும். பிரத்திங்கரா வழிபாடெல்லாம் ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது. அதுமாரி பார்த்துட்டிங்கன்னா குரு பயிற்சி, இந்த குரு பயிற்சி அப்போ மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணுறது, மீனாட்சி அம்பாளை பிரார்த்தனை பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ்.
Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center.